வசனம் இது தேவனின் வசனம், சத்திய வசனம் இது தேவனின் வசனம். நான் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா? உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள் அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றரே. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள் அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றரே. யார் போவார் நமக்காக, யார் இங்கு போவார் நமக்காக, யார் போவார் நமக்காக, யார் இங்கு போவார் நமக்காக என்று ஆண்டவர் ஏங்குகிறார். அவர் அன்பு குரல் தான் கேட்கின்றதோ என்று ஆண்டவர் ஏங்குகிறார். அவர் அன்பு குரல் தான் கேட்கின்றதோ, உங்கள் உள்ளங்களில் அது கேட்கின்றதோ? பாவங்கள் போக்கிட மன்றி தன் உயிர் கொடுத்தார். பெண்ணின் மகிமை மறந்து பூலோகை மீட்ட அன்பு இயேசுவின் நல்ல செய்தி யாவருக்கும் சொல்ல வேண்டுமே. இந்த நாணிலத்தின் எல்லை கோடு தாண்டி செல்ல வேண்டுமே. யார் போவார் நமக்காக, யார் இங்கு போவார் நமக்காக, யார் போவார் நமக்காக, யார் இங்கு போவார் நமக்காக என்று ஆண்டவர் ஏங்குகிறார். அவர் அன்பு குரல் தான் கேட்கின்றதோ என்று ஆண்டவர் ஏங்குகிறார். அவர் அன்பு குரல் தான் கேட்கின்றதோ, உங்கள் உள்ளங்களில் அது கேட்கின்றதோ? யாவர்க்கும் ஒரு வாழ்க்கை கத்தருக்காய் வாழ்வோமே. பாவம் கலந்த லோகினில் மெய் வாழ்க்கை வாழும் மாந்தராவோமே. கோதுமை மணி போலவே அவர் சேவைக்காகவே நம் வாழ்வை என்றுமே நல்ல கைகளில் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள் அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை
மக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றதே. யார் போவார் நமக்காக? யார் இங்கு போவார் நமக்காக? 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 சத்தியவசன நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கடந்த வாரங்களாக வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டிய காரியங்கள், அதுவும் திருச்சபையில் முக்கியமாய் அங்கமாய் இருக்க வேண்டியவர்கள் சட்டத்திட்டத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அநேக காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எங்கு இருக்கிறார் என்கிற முக்கியமான விஷயத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பாரப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாம் தேவன் தூரத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், அப்படிதான் அறியப்பட்டது, அப்படிதான் உண்மையாகவும் இருந்தது. 139ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்து அறிகிறீர், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று அழைத்தார்கள். அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஆகவே அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்தது. இந்த அபிப்பிராயம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது, உண்மைதான். ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு நாம் ஆராதிக்கிற தேவன் தூரத்தில் அல்ல. அந்த காலத்தில் எல்லாம் தெய்வத்தை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது. தெய்வம் கொல்லுகிறவர், தண்டிக்கிறவர், சிட்சிக்கிறவர், பயங்கரமானவர், அப்படிலாம் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அது உண்மைதான். ஆனா அவருக்கு இன்னொரு ஒரு சுபாவம் இருந்தது, ஜனங்கள் புரிந்து கொள்ளல. அவர் தண்டிக்கிறவர் தான், பாவத்தை அவர் வெறுக்கிறவர், அதனால அவர் தண்டிக்கிறவராக இருந்தார். ஆனா அதே சமயத்துல அன்பு அவருக்கு இருந்தது. அநேகருக்கு அது தெரியாம இருந்தது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நீண்ட ஒரு வார்த்தையுள்ள ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? அன்றும் இன்றும் அவருடைய அன்பு மாறவே இல்லை, அவர் எப்போதும் அன்பாகவே இருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த எண்ணம் அநேகருக்கு இல்லாத இருந்தபடினாலே தான் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். என்ன? அந்த காலத்துல மனுஷருடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு ஏராளமான மிருகங்களை பலி செலுத்துவாங்க. எருசலேமில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மாடு, கோழி, புறா, குருவி இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்கவுங்க பாவத்துக்கு ஏற்றபடி மிருகங்களை கொண்டு வருவாங்க. பெரிய பாவம்னா பெரிய மிருகம், இப்படி எல்லாம் இருந்தது. மாடை கொண்டு வந்து நிறுத்த வைப்பாங்க, அது மேல தன்னுடைய கையை வைப்பாங்க, என் பாவத்தை எல்லாம் இந்த மாட்டு மேல இறக்குறேன் என்று சொல்லி ஒரே வெட்டில மாட்டினுடைய கழுத்தை வெட்டுவாங்க. அதுல இருந்து ரத்தம் சிந்தின உடனே பாவம் கழுவப்பட்டது. இதுதான் நிறைய பேருடைய அபிப்பிராயமா இருந்துச்சு. அன்று இப்படிப்பட்ட பலி இருந்தது. ஆனால் நாளாக நாளாக ஆண்டவரே சொன்னாரு, இப்படிப்பட்ட பலிகளிலே நான் பிரியமாய் இருப்பதில்லை. பாவத்துக்காக மிருகத்தை வெட்டணும் அப்படின்னா உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் பாவம் செய்யறான். அவன் பாவத்துக்கு மிருகங்கள் பலி ஆச்சுன்னா நாட்டுல ஒரு மிருகம் கூட இருக்காதே. அப்பதான் ஆண்டவர் திட்டத்தை மாத்தினார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் ஒரே ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினா எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் கழுவிடலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் அல்லவா இருக்கிறது, அது ஆத்மாக்களுக்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே ரத்தம் சிந்தனும். இது பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு தத்துவம், ஒரு தெய்வத்தினுடைய ஒரு சட்டம்.
அதனால்தான் பலிகள் எல்லாம் இடப்பட்டது. ஆனா தேவன் என்ன செஞ்சாரு, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த சட்டத்தை அப்படியே மாத்திட்டு, யாராவது ஒரு பரிசுத்தமான மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுமானா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கழுவிடலாம். அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு எங்க போறது? வேதம் சொல்லுது, தேவன் ஒருவரே பரிசுத்தர், வேற யாருமே பரிசுத்தர் இல்லை. அப்படியானா தேவனே இந்த உலகத்துக்குள்ளே வந்து ரத்தம் சிந்தனாதான் உண்டு. அதுக்காக தான் தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். தன்னுடைய ஒரே குமாரனாகிய மேசியாவை இந்த உலகத்துல சாவதற்கென்றே அனுப்ப ஏற்பாடு செய்த ஒரு திட்டம். இது தேவனுடைய திட்டம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் இறந்ததும் ஏதோ எதேச்சையா நடந்ததல்ல. பிசாசனுடைய திட்டத்தில் இப்படி ஆகப்பட்டு கொடியவர்கள் அவருக்கு சிலுவையை கொடுத்து அவரை மரண தண்டனை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி அல்ல. இந்த திட்டம் எல்லாமே, இந்த சித்திரவதை எல்லாமே தேவனின் திட்டம், தேவன் வகுத்த திட்டம், மனுஷருக்காக வகுத்த திட்டம். மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் நரகத்துக்கு அனுப்பாம காப்பாற்றவும் இந்த திட்டத்தை அவர் தீட்டினார். அந்த திட்டத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இந்த உலகத்துக்குள் அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்டதுதான் கன்னிமரியா மூலமாக. ஏன்னா மனுஷ தொடர்பு இல்லாம பரிசுத்தமான சரீரத்தோட பிறக்கணும் அப்படின்னாக்கா கல்யாணம் நடக்கக்கூடாது, புருஷனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து கல்யாணமாகாத கன்னிமரியாளுடைய வயிற்றில பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி பிறந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி தூதன் வந்து மரியாளோட சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நீ கர்ப்பம் ஆய் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப, அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேரிடணும், ஜனங்களுடைய பாவத்தை இருந்து ஜனங்களை அவர் ரட்சிப்பார். ஏசியா தீர்க்கன் இதை பற்றி முன்னாடியே எழுதும் போது என்ன சொல்றாரு, அவர் இம்மானுவேலாய் இருப்பார்னு சொல்றார். இம்மானுவேலாக இருப்பார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட, அதான் அதனுடைய அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் ஆசைப்படுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு வீடை நீ கட்டு, நான் அதுல வாசம் பண்ணட்டும். ரொம்ப ஆசையா சொல்றார், எனக்காக ஒரு வீட்டை நீ கட்டு, நான் அதுல வந்து வாசம் பண்ணுவேன். அன்னைக்கே அந்த ஆசை அவருக்கு இருந்தது. ஆகவே அந்த ஆசையை நிறைவேற்றும்படியாக இயேசு என்ற பெயரோடு இம்மானுவேல் என்ற பெயரையும் சேர்த்து என்றென்றும் நம்மோடு கூட, பரலோகத்தில் அல்ல நம்மோடு கூட தங்கி இருக்கும்படி திட்டமிட்டு வந்தார். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் எப்படி சொல்றார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அந்த வார்த்தை இப்படி திருப்பி போடுங்க, வசனத்தை கை கொள்ளுறவன் தேவனிடத்துல அன்பாயிருப்பான். அப்பதான் அவன் தான் சொல்றதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குது. நான் கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி? வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு தான். கிறிஸ்தவன் சொல்றதுக்கு யாருக்கு தகுதி? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவனுக்கு தான். வசனத்துக்கு கீழ்ப்படியாம நான் கர்த்தர் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றது பொய். வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும். எந்தெந்த வசனம் எந்தெந்த பாவத்தை விட சொல்லுதோ அதை விட்டுறணும். அப்போ நீ தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னு அர்த்தமாகுது. அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பிதாவானவர் அவன் மேல் அன்பாயிருப்பார். பிதா யார் மேல் அன்பாயிருப்பார்? கிறிஸ்துவின் வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அதன்படி ஜீவிக்கிறவன் யாரோ அவன் மேலதான் பிதா அன்பாயிருப்பார். நாங்கெல்லாம் யெகோவாவுக்கு சாட்சிகள் சொல்றவங்க மேல பிதா அன்பா இருக்கவே மாட்டார். கிறிஸ்துவின் வசனத்தின்படி கிறிஸ்துவை நம்பி அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க மேலதான் பிதா அன்பா இருப்பார்.
எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுது. இதை சொன்னது இயேசு கிறிஸ்து. அவரே தான் சொல்றாரு, பிதா யார் மேல அன்பா இருப்பாரு? ஏன் வசனத்தை கேட்டு ஏன் வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க மேலதான் பிதா அன்பா இருப்பார். அவ்வளவு தெளிவா சொல்றாரு. இத சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியமான வசனம். நாங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள்ன்ற வார்த்தை வருதோ, ஆதியாகமத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது பண்ண ப்ளூரல்ல வர்ற வார்த்தை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க தான் திரியேக தெய்வம். அங்க அவங்க 3 பேரை குறிக்கிறது தான் நாம், நாங்கள், என்றெல்லாம் உள்ள வார்த்தைகள். அப்போ இந்த திரியேக தெய்வம் மான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் வசனத்தை கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் அந்த வசனத்தைப்படி ஜீவிக்கிறாங்களோ அவங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார்கள். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. மகா பரிசுத்தர் பிதா. அதனால்தான் அவர் பரிசுத்த கண்ணர். அங்க போகணும் அப்படின்னாக ஒரு மனுஷன் இந்த சரீரத்தோட போக முடியாது. அந்த பாவம் கழுவப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சரீரம் அங்க போகலாம். அந்த திட்டத்துல தான் இருந்தது. அவரு பிதா இங்க கால் வைக்க மாட்டார். பாவம் நிறைஞ்ச பூமி. அதுதான் மேசியாவை அனுப்பினது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவின் புண்ணியத்தினால எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பாடுபட வந்தது நிமித்தமாய் பிதா பரலோக சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு மனுஷனுடைய உள்ளத்துல வாசம் பண்ண திட்டமிட்டு இந்த உலகத்துக்குள் வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க நமக்கு தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இதை அடிப்படையா வச்சுதான் பவுல் சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீங்க தான். கைனால கட்டின எந்த சர்ச்சிலையும் ஆண்டவர் இல்லை, நீங்க தான். பரலோகத்தில் இல்லை, நீங்க தான். உங்களுக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அங்கதான் ராஜ்யத்தினுடைய தலைவன் அங்கதான் இருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை. இததான் அடிப்படையா வச்சு இன்னொரு வார்த்தையும் சொல்றார் பவுல், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனா பிசாசு, அவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ அவ்வளவு பெரிய பெரியவரை வச்சுட்டு எதுக்கு நீ பில்லி சூனியத்துக்கு பயப்படுற, பிசாசுக்கு பயப்படுற, ராத்திரி ஆனா பயப்படுற, வியாதியை குறிச்சு பயப்படுற, உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய பிற்கால வாழ்க்கையை குறிச்சு பயப்படுற, என்ன ஆகுமோ, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்ட் ஆக, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், ஏன் பயப்படுற? உனக்குள் இருக்கிறவரை நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற. உனக்குள்ள இருக்கிறவ பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டானே எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா எங்க வேணாலும் போலாம். கஷ்டங்கள் வருகிற சமயத்துல அதை சந்தோஷமா நீ சகிக்கலாம். அதனால தானே ஜெயிலுக்குள்ள இருந்து தோத்திர பாட்டை பாட முடிஞ்சிச்சு. தெய்வத்தை சரியா புரிஞ்சிக்காம இருந்தா முறுமுறுத்திருப்பாங்க. அவர் தானே போவேனாரு. அடுத்த அத்தியாயத்திலேயே சொல்றாரு, புறப்படு, நான் தான் கூடவே இருக்கிறேன், தைரியமா பிரசங்கம் பண்ணுன்றாரு. அப்படிப்பட்டவர் ஏன் தடுக்க கூடாது? என்னை கைது பண்ணும்போது ஏன் ஆண்டவர் பார்த்துட்டு பேசாம இருந்தாரு? அப்படிலாம் முறுமுறுக்கவே இல்லையே. இந்த நெருக்கத்தின் பாதைக்குள்ள பிரவேசிப்ப என்னை தெரிந்தெடுத்தாரு, என்னை தகுதிப்படுத்திட்டாரு. எவ்வளவு பெரிய கிருபை. பவுல் அப்போஸ்தலன் சவுலா இருந்த சமயத்துல ஆண்டவர் அவனை ரோடுல வச்சு பாதியில சந்திச்சார். கண்கள் குருடானது. இப்பதான் தேவனை தேட ஆரம்பிச்சான். குருடான நிலைமையில கர்த்தரை புரிந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு பேசினாரு. உண்மையான தேவன் யாருன்றதை தெரிஞ்சு கொண்டான். இப்போ மீதி உள்ள உபதேச காரியங்களை சொல்றதுக்காக கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் அவங்கிட்ட அனுப்புறார். நீ போ, அங்க ஒரு தெருவில் ஒருத்தன் ஒரு வீட்டுல இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அதான் அடையாளம். மற்றவங்க எல்லாம் அங்க எங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். நீ அவங்கிட்ட போய் அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. அப்ப அட்ரஸ் சொல்லி அனுப்புற சமயத்துலதான் யாருன்னு பார்த்தாக்கா சவுல். ஊழியக்காரன் பயந்துட்டான். ஆண்டவரே, கிறிஸ்தவங்களை பிடிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷல் லெட்டர் வாங்கிட்டு வந்தான், அவங்கிட்ட என்கிட்ட அனுப்புறீர், அதுவும் அவன் முன்னாடியே என்ன அனுப்புறீர,
நாங்களாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோமே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமா போ, கர்த்தருக்காக எப்படி பாடுபடணும்ன்றத நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். எத்தனையோ ட்ரைனிங் ஸ்கூல்ல நம்ம பார்த்திருப்போம், டீச்சர் ட்ரைனிங், நர்ஸ் ட்ரைனிங். ஆனா பாடுபடுறதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் ஸ்கூலு நம்முடைய தெய்வம் தான் வச்சிருக்கிறார். எப்படி கர்த்தருக்காக பாடுபடணும், எப்படி கர்த்தருக்காக கஷ்டப்படணும், வறுமையில் இருக்கும்போது எப்படி கர்த்தரை துதிக்க முடியும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறவர். வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டா அந்த சாவு சமயத்திலையும் கூட துதிக்க முடியும், அதை துதிக்க கற்றுக் கொடுத்த தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பயிற்சி உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அந்த பயிற்சி. அந்த பயிற்சியை சவுலுக்கு கொடுத்தாரு, அவரை பவுலா மாத்தினாரு. அதனாலதான் ஜெயிலுக்குள்ள இருந்து தோத்திர பாட்ட பாடினான். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. கர்த்தரை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனோரமயமா இருக்க கற்றுக்கொள்வோம். முறுமுறுப்பு இல்லாம ஜீவிக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஆகவே நாம ஆராதிக்கிற தேவன் அங்க இங்க இல்ல, நமக்குள் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இவர் எப்ப நமக்குள்ள வந்தார், எந்த சமயத்துல வந்தார்? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களை அனாதியாக திக்கற்றவர்களாக விடேன், நான் போறேன், வேறொரு தேற்றரவாளனை என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி நான் போய் அனுப்புவேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்து போகிறவரா இருந்தார். சிலருக்குள்ள நிலையா இருந்தார், ஒரு சிலருக்கு மாத்திரம். மற்றவங்க உள்ளத்துல எல்லாம் தேவையான சமயத்துல வருவார், நிரப்புவார், கிரியை செய்வார். கிதியோன் மேல இறங்கினாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின பாடு போயாச்சு. சிம்சோன் மேல இறங்கினாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் போயாச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினால அவர் ஏற்றுக்கொண்டவங்க அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் என்றென்றும் நிலையாய் தங்கி இருக்கிறார். வந்து வந்து போகிற தேவன் அல்ல, நமக்குள்ளேயே இருப்பார். அதனால்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். எப்ப வந்தார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன். வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். எப்போ இது நடந்தது? வசனத்தை கேட்டு மனம் திரும்பி விசுவாசிகளான சமயத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதா வாக்குத்தத்தம் பண்ணார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த திட்டத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் உள்ளத்துக்குள்ளும் இறங்கினார். எப்போ? மனம் திரும்புதலை நீ பெற்ற சமயத்துல திரியேக தேவன் உனக்குள்ளே கடந்து வந்தார். இப்ப இதை கேட்கிறவங்க, இதை பாக்குறவங்க, இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க தைரியமா சொல்லலாம், நீங்க ஆராதிக்கிற தேவன் உள்ளையா வெளியவா? தைரியமா சொல்லலாம், எங்களுக்குள், எனக்குள் இருக்கிறார், என்னோடு இங்க நிறைந்து இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ், எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? அந்த நம்பிக்கையிலேயே நம்ம சந்தோஷத்தோட வாழ்வோம், சமாதானத்தோட வாழ்வோம், பயம் இல்லாமல் வாழ்வோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். திரியேக தெய்வம் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள தேவன், அசுத்தமும் மோசமுமான இந்த அழுக்கடைந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையான இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ண உமக்கு எப்படி ஐயா மனசு வந்தது? நீர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர். இந்த பெரிய கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் பண்ண சித்தம் கொண்டீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் எப்பொழுது உணர கிருபை செய்யும். இந்த உணர்வு எல்லா பாவத்திலிருந்தும் எங்களை விலக்க முடியும் ஆண்டவரே. நீர் உள்ளே இருக்கிறீர் என்ற நினைவு ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய உள்ளத்திலே உணர நீர் கிருபை செய்திருளும். இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன்.